மேட்டுப்பாளத்துல இருந்து ஒருத்தர் வந்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்தோன்னே 4 கல்யாணம் நடந்திருக்கு, 3 கல்யாணத்துக்கு மேல நடந்திருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமான செயல். அது தெரியுது உங்களுக்கு. அதாவது என்ன வருது அப்படின்னா, கல்யாணம் பிரச்சனை இருக்காங்கன்னு வருது. அவங்க மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கற கேள்வியில இருக்காங்க. அதாவது இதுல எங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல எல்லா செல்வங்களும் இருக்கும். காசு, பணம், பேர், புகழ் எதுக்குமே குறை இருக்காது. ஆணாக இருக்கும் அல்லது பெண்ணாக இருக்கும். ஒரு 1000 ஜாதகம் பார்த்திருப்பாங்க, அமைஞ்சிருக்காரு, கல்யாணமே நடக்காம இருக்கு. அந்த மனிதனுக்கு ஊட்டி மேட்டுப்பாளையம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 4 கல்யாணம் பண்ணி நிலைக்கல அப்படின்னா தாலி கட்டுறதுக்கு யோகம் இருக்கு, வாழ்றதுக்கு யோகம் இல்லை. புரியுதா நான் சொல்றது? ஒரு பாக்கியங்கிறது, தாலி கட்டுறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு பெரிய நம்ம இந்து சம்பிரதாயத்துல எவ்வளவு பெரிய ஈவெண்ட், எவ்வளவு பெரிய அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம். இன்னைக்கு பெண்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோவில்ல போய் ஒரு அர்ச்சகர் வந்து தீவாரத்தனை காமிட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு தீவாரத்தனை எடுத்து அந்த தீவாரத்தை தொட்டு கும்பிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து தாலியில தான் வைப்பா ஒரு பெண். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நம்ம இந்து சமுதாயத்துல, இந்து நிலையில தாலி பாக்கியங்கள் பெரிய பாக்கியம். ஏன் அவருக்கு கல்யாணம் நிலைக்கல அப்படின்னா, ஆதிக்கத்துல நவ கிரகத்துல புதன் பலம் இல்லை. தென்னக காசி என்னும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம் என் பைரவா.